காலைல 5 மணிக்கெல்லாம் கிளம்பி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து எங்கே போகிறோம், வால்பாறைக்கு போகிறோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் சொல்ல, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போய்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு அங்கே ஒரு படிக்கட்டு தெரியுதுல்ல, அந்த படிக்கட்டுக்கு தான் ஏறி மேலே போகணும். மேலே போயிட்டு உங்களுக்கு அங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா. அது மாதிரி தான் நடந்து போயினுக்கிறேன். மணி வந்து 5:30 மணி இருக்கும். இப்போயும் இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ கும்பல் இருக்குதுன்னு. நான் அப்படியே பின்னாடி திருப்பி இந்த டேமோட வியூ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்களேன். மழை கூர்மையா இருக்கு. இப்போ நம்ம மலை மேலே ஏற போகிறோம். நான் இப்போ போகிற பாதையெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஆனா யானை வர ஏரியா தான் நைட் அலோடே கிடையாது. 9 மணிக்கு கூட்டிட்டானா விடிய வேலையில 5 மணி 4 மணி 5 மணிக்கு மேலதான். இதோட அங்கிட்டு போனீங்க கதறிங்க பாத்துக்கங்க. ஏமா அந்த காலத்துல அவனுக்கு நோண்டி பாதை ஆக்கியிருக்கானுங்க. ஆங்கிலேயர் காலத்துல அந்த எல்லாம் சாப்பிட்டா சொல்றீங்க. ஹீல்ஸ்ல பாதை இருக்கா இல்லைன்னா இந்த காட்டுவாசியெல்லாம் மேலேருந்து கீழே குறுகலாவே வந்துட்டு குறுகலாவே போவாங்க. அவ்வளவுதான் சார். ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார். இங்கேயும் மூணாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அந்த புல்வெளி எல்லாம் போறோம்ல. ஆமா, அதுல ஒரு அட்டை பூச்சி இருக்கும். அது ஏறினா உடனே தள்ளி விட்டுருணும். அடிச்சிருச்சு அவ்வளவுதான். இன்னும் வால்பாறை மேலே ஏறதுக்கு 16 கிலோமீட்டர். எனக்கு பின்னாடி இருக்க வியூவை பாருங்களேன். வால்பாறையில் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். இப்போ அந்த சீசன் இல்லாததுனால தண்ணி இல்லையா, மார்ச் மாதம் தான் சீசனாக தண்ணி, அப்போ தான் ஃபுல்லாக ஓடுமா. அப்பயும் நிறைய பேர் கும்பல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரின்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் காலை நினச்சிருப்போம். தண்ணி ஆனால் செம்ம ஐஸு மாதிரி இருந்துச்சுங்க. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் காலை நினச்சிட்டு வந்ததுக்கு கூழாங்கல் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் நேரம் காலை நினச்சிட்டு அங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேராக டீ கடைக்கு போகிறோம். டீயை குடிச்சு விட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றதை பாருங்களேன். காதலுக்கு பிடித்த இடம் காபி ஷாப். ஓ அப்படியா? யானைடா, யானை சாணி போட்டிருக்கு. யானை போயிருக்குடா சாமிங்களா. பார்த்துதான் இருக்கணும். ஒரு ஈகாக்கலடா கட்டணம் இருக்கு, ஆளுங்க இருக்குன்னு நினைச்சிடாங்களா தம்பிங்களா. கட்டடத்துல யாருமே அதை இடிச்சு கிடக்கு. ஆமா, யானை எல்லாம் வந்தா கத்தி கித்தி போறாங்க, வண்டியை திருப்பி வச்சு ஓடிடுவான். 60 கீழே இருந்து வேகமா ஏறுமா. பாரு இந்த மாதிரி யானை சாணி போட்டிருக்கு. அப்படியே சொன்னான்டா போய் சீக்கிரம் வாங்க. எப்படி சொல்ற சீக்கிரம் போயிட்டு வந்துருவோமா. போ வழியே பயங்கரமா இருக்கு. இங்கிட்டலாம் ரெண்டு ஆம்பளை நாங்க போல வித்தியாசமா இருக்கு. ஆனா யானை சாணியெல்லாம் கிடக்குப்பா பார்த்தேன்.
பார்த்துட்டு வாங்கப்பா. நாலா பக்கம் யானை கிராஸ் ஆகிற இடம் இங்கிட்டு தான், அப்படிதானே கிராஸ் ஆகும். டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டா இருக்கு. இங்க ஒரு யானை ஒண்ணு கடிச்சிருக்கு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. என்ன சரி, ஒண்ணுமே புரியல. அடர்ந்த காட்டுக்குள் ஆபத்தான பயணம். நானே பயந்து போய் இதுவே மேன் வர்சஸ் வைல்டா இருந்துச்சுன்னா நேரம் யானை சனியை தொட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பான். சூடா இருக்கா, ஆறி போயிருக்கா, இப்பதான் போயிருக்கு, இல்ல 1 மணி நேரம் ஆச்சு. அப்ப சனி வந்துடும். தம்பி யானை வந்து சின்னத்து கொஞ்சம் எடுத்துட்டு அமைதியா கீழே புரிஞ்சுக்க, அடியில போய் உட்காந்துக்கா. இங்க அடியில இதுக்கு அடியில பூந்துரு, இல்லைன்னு வச்சுக்க ஃபர்ஸ்ட் வந்தாலே தான் இப்படி பிடிக்கும். காட்டுக்குள்ளலாம் இருக்கான்னு தெரியல, பதட்டமாவே இருக்கு. இல்ல வண்டி போச்சுன்னா ஏதாவது வண்டி பின்னாலே தான் போகணும். பஸ் ஸ்டாப் இருக்கு, ஒரு ஊர்ல ஒரு ஆறு கூட இல்ல. யானை வந்து ஒன்றதுக்கு இங்கேயும் சாணி போட்டிருக்கு யானை. எதுக்கு நான் அவனை முன்னால விடுறேன்னா, ஏதோ ஒண்ணு நம்ம தோழி இல்லாம அவனை நான் முன்னால வர்றேன். சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. இல்லன்னா நான் அவனை விடுவேன். இந்நேரம் ஓவர் டேக் பண்ணிருக்க மாட்டேன். அதான் இந்நேரம் ஓவர் டேக் பண்ணி அங்க போயிருப்பேன், நீர்வீழ்ச்சிக்கே போயிருப்பேன். வராத யானையை வாவான்னு கூப்பிடுறான் போல. இவ்வளவு டிஃபரெண்ட் இருந்தாதான் ஓட முடியும். நாட்டுக்குள்ள போறது எப்படி இருக்கு பாருங்க எல்லாம். வாமா ரசிச்சுப்பாம, ஒரு காலத்துல யோசிச்சு பாப்போம்ல. நீங்க என்னடா போனீங்க, இல்ல நீங்க என்ன போனீங்க, நாங்க போனோம்டான்னு பெருமை குயித்தலா சொல்லலாம்ல. இப்பதாண்டி உண்மையான நல்ல காத்தடிங்க பாரு, ஈரம் இருக்கு பாரு. ஈரமா இருக்கு. ஈரம் நந்தா தலைவர் நிக்கிறாப்புல. வண்டி வருதாங்கிட்டு என்ன ஏதோ சொல்றாரு, போக முடியாதுங்கிறாரோ. நானே எல்லாத்தையும் மாத்தி மறந்து மாறி வந்து நமக்கு பின்னால் இன்னொரு கார் டெய்லர், இன்னொரு கார் வருதுமா, காரால சூப்பர். இன்னும் கலங்குது உனக்கு. அவன் உண்மையிலே சாணி இருக்கு. அதுக்கு மேல இருக்கு. ஃபாரஸ்ட் ஆபீசர் பின்னால வர்றாரு நமக்காக. அப்பதான் ஊரே வருது. ஊர் வந்தவனதான் உயிர் வருது. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா. என்ன ஊருன்னு படிங்கப்பா. இங்கப்பா இன்னும் கேமரா தண்ணியா மொல்ல மாதிரி போய் முடிச்ச வைக்க. நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது, கிடைக்கும். வெட்ட போறடா உன்னை. எங்கடா டேமில் இருந்து இப்போ எங்கடா நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த பாதி ஃபுட்டேஜை காணாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. அங்கே காரை பார்க் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு 3 கிலோமீட்டர் உள்ள ட்ரெக்கிங் பண்ணி போகணுமா. நான் போக அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஒத்தடி பாதை மாதிரி நீளமாக போய்கிட்டே இருக்குது பாருங்களேன். எப்படியும் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க.
ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒத்தடி பாதை தான். இந்த ஒத்தடி பாதை தான் எல்லாருமே இதில் தான் நடந்து போகணும். வேறு வழி எங்கிட்ட கிடையாது. இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க, அதை பக்கம் தான் இப்போ நம்ம போகிறோம். ஃபால்ஸுக்கிட்ட வந்தாச்சு டேய். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நல்லா உட்காந்துருக்காங்க. தண்ணியே ஓடலன்னு நினைக்கிறேன்டா. எங்கேயுமே தண்ணி இல்லை நினைக்கிறேன். டேம்லேயும் சுத்தமாக தண்ணி இல்லைல்ல. இங்கேயும் தண்ணி இருக்காது பாரு. வந்தது ஒருத்துங்க ஃபால்ஸு. நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா? ஒட்டு ஒரு எந்த மாதிரி வருமா?